கிடையாது. அல்லேலூயா. மத சடங்காச்சாரம் கிடையாது, பட்ட பதவி கிடையாது. இது எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்திலே வாழுகிற, ஸ்தாபனத்தை நடத்துகிற, அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு ஒவ்வொரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒரே நோக்கம், ஒரே நாமம், ஒரே தரிசனம், ஒரே லக்கு, பரலோகத்தை, அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்க நாம் மாத்திரமல்ல, நம்ம மூலம் ஒரு திரள் கூட்டம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. நிர்வாக வசதிக்காக நமக்கு அநேக பட்டங்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம்தான் நம்முடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தினாலே நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். அவர் நாமத்தை மாத்திரமே பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால அவர் பெருக வேண்டும், நாம் அவருக்குள்ளே சிறுக வேண்டும். ஆமென். அப்ப ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்று என்னால் ஒரே மனம். மேல் வீட்டறையிலே 120 பேர்கள் அப்போஸ்தலர் நாட்களிலே கூடி செபித்தார்கள். ஆமென். அந்த அவர்கள் அசையவில்லை, அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறோம், நம்ம தான் குதிக்கிறோம், நம்ம தான் நிறைய அசைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒரே ஆவியில, ஒரே தரிசனத்தில, ஒரே ராஜ்யத்துக்காக அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்த பொழுது ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரே தரிசனம் தான், ஒரே லக்கு தான், ஒரே காரியத்துல மாத்திரம் தான் நம்முடைய போக்கஸ் இருக்கணும். பட்டணம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. காலேபை யோசுவாவை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பட்டணங்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. இதோ அவர்கள் பவுஞ்சியாய் பட்டணத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆமென். அதனாலதான் ஒருமித்து வாசம் பண்ணுகிறோம். நமக்கு ஒவ்வொரு வேலை இருக்கிறது. பார், இடிக்கவும், கட்டவும், நாட்டவும், பிடுங்கவும், கவிழ்க்கவும், உருவாக்கவும், அதை உயர்த்தவும் கர்த்தராலே முடியும். அல்லேலூயா. இப்ப இடிக்கிறவங்க இடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ற சம்மட்டியால நொறுக்கிறவர்களின் சத்துருடைய காரியங்களை நொறுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்துருடைய கோட்டைகளை என்ன பண்ணணும்? நொறுக்கி அதன் தலையை அவருடைய வெண்கல பாதத்தினாலே நசுக்க வேண்டும். அல்லேலூயா. கட்ட வேண்டும். நெகேமியா அலங்கத்தை எழும்பி கட்டினான். நீங்களும் நானும். நெகேமியா பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துடைய அதிபதிக்கு நல்ல ஒரு ஸ்தானத்திலே இருந்தான். அவனுக்கு எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. ஆனால் ஆனானியா என்று சொல்லப்படுகிற அவனுடைய சகோதரன் மூலமாக எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அவன் துக்கித்தவனாய், எனக்கு என்ன, அந்த ஜனங்கள் பாவப்பட்ட ஜனங்கள், எத்தனை சுவிசேஷம், எத்தனை சபை, எத்தனை கன்வென்ஷன், எத்தனை பட்டமளிப்பு, எத்தனை குடும்ப ஆசீர்வாதம், எத்தனை உபவாசம், எத்தனை ஆன்லைன் பிரேயர், இந்த ஜனங்கள் திருந்த மாட்டாங்க என்று சொல்லவில்லை. அவர் அதை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்? 4ஆம் புத்தகத்துல 4ஆம் புத்தகத்துல நம்ம அல்லேலூயா நெகேமியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து வாசிக்கிற பொழுது அதை கேட்ட உடனே என்ன பண்றான்? துக்கித்தவனாய் தன்னுடைய தலையிலே சாம்பலை போட்டுக்கொண்டு புழுதியிலே கிடந்து அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை நோக்கி மன்றாடி கதறி என்ன பண்றான்? பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி தன் முற்பிதாக்கள் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக பிறப்பிலே நிற்கிற நெகேமியாவா இருக்கிறான். அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அதற்கடுத்தது அவனுக்கு சாதாரண ஒரு மனிதனை போல அவனால வாசம் பண்ண முடியவில்லை. ராஜா கேட்கிறான், உன்னுடைய முகக்கலை ஏன் மாறி இருக்கிறது? இது ஒண்ணு வியாதி இல்லையே, மனநோவா இருக்கிறது, என்ன காரியம் என்று சொன்ன பொழுது, என் ஜனங்கள் அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, என் தேசத்தில் மக்களுடைய அந்த அலங்கம் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி அந்த நெகேமியாவுடைய பாரம் அவனை அழிக்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, இன்றைக்கு அழைத்த அழைப்பிலே உன்னை தேவன் எந்த இடத்திலே அழைத்தார்? உன் அழைப்பை பார். தேவன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான். தேசத்தில் நாம் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். வந்தோர் போவோர் கேட்போர் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனா ஒரு சிலர் மாத்திரம் அந்த அழைப்புக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள். ஆபிரகாமை காரானூரிலிருந்து அழைக்கிறார். அல்லேலூயா. மெசொப்பொத்தாமியாவிலிருந்து விக்கிரக பட்டண சிலையில் இருக்கிற இடத்திலிருந்து கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைக்கிறார். நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போக வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாற வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் சந்ததி வழியாக 12 கோத்திர பிதாக்கள் வர வேண்டும். இஸ்ரவேலை ஆள வேண்டும். இஸ்ரவேலுக்கு அவர்கள் மூலம் தேவன் அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம், என நேரம் இல்லாதனால சம்பவத்தை மாத்திரம் கடந்து உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்ப முதல்ல ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு முதல்ல வான்னு சொல்றார். முதல் அழைப்பு பாத்தீங்கன்னா வான்னு சொல்றார். ஒரு வீட்டுக்கு போறவங்களை நம்ம வெல்கம் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்? வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆண்டவர் இருளின் அதிகாரத்தில் இருந்த தேராகுடைய குமாரனாகிய ஆபிரகாமை, அந்த இருளில் இருக்கிற அந்த அந்த மனிதனை ஆண்டவர் அத்தனை பேர்களிலும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமை முன்குறிக்கிறார். அழைப்பு தேராகுக்கு அல்ல, அழைப்பு ஆபிரகாமுக்கு. அருமையான தேவ ஜனமே, அழைக்கப்பட்ட நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்கள் ஒரு செய்தி, உங்களுக்கு எனக்கு அது ஆத்தும பாரமாய் மாற வேண்டும். கேட்கிறவைகள், பார்க்கிறவைகள், காண்கிறவைகள் இவை எல்லாம் உங்களுக்கு செபமாய் மாற வேண்டும். இருதயத்தில் ஒரு பாரம் இருக்க வேண்டும். ஆத்துமா வியாகுலப்படுகிற பொழுது நரகத்துக்கு போகிற அந்த விரிவான வாசல் அடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் திறப்பில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆபிரகாம் கல்தேயர் பட்டணம் அங்க மெசொப்பொத்தேமியா தாண்டி காரானூர் என்ற ஒரு இடத்துல வருகிற போது செட்டில் ஆயிடுறான். தேராகு, லோத்து, அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் சில ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே அவர்கள் என்ன பண்றாங்க? நல்ல ஆடு மாடுக்கு சிவன் இருக்குது, நல்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல பயிரிடுறான், நல்ல சம்பத்தா இருக்கிறான். அதனால தரிசனத்தை மறந்தவனாக ஆபிரகாம் காரானூரிலே வாசம் பண்ணி விடுகிறான். அல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது ஆண்டவர் அழைத்தவர் இப்பொழுது கொஞ்சம் குரலை உயர்த்தி, நீ காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போ. நம்ம ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒரு வேலையை வச்சு அந்த வேலையை செஞ்சுட்டா சந்தோஷப்படுவோம். அந்த வேலை செய்ய அவங்க தாமதிக்கிறாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தம் வரும், இல்ல கோபம் வரும். நீ போ அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக அதே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படியா இருக்கணுமா? உத்தமனாயிரு. இதையெல்லாம் நாம் அறிந்தது. ஏன் இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் முன்பாக சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை பார். அல்லேலூயா. எந்த இடத்திலே அழைத்தார், எப்படி அழைத்தார்? அல்லேலூயா. என்ன எலியாவுக்கு சொல்லுகிற பொழுது, உனக்கு சூறை செடியின் கீழே வேலை என்ன? எலியாவே, நீ கடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் விசாலமா இருக்கிறது. நீ போக வேண்டிய பட்டணத்தின் எல்லை இன்னும் தூரமா இருக்கிறது. நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் பெரிதா இருக்கிறது. நீ போக வேண்டிய கிராமம், நீ போக வேண்டிய சாதிகள், நீ போக வேண்டிய கோத்திரங்கள், நீ போக வேண்டிய மனித கூட்டங்கள், பார்க்க வேண்டியது பட்டணம் உனக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் இருக்கிறது. உனக்கு சூறை செடியின் கீழே இங்கே வேலை என்ன? எகிப்துக்கு போக வேண்டாம் என்று தடை பண்ண பொழுதும் ஆபிரகாம் எகிப்துக்கு போய் அங்கே கானானுக்கு போக வேண்டியவன் திரும்பவும் பின்மாற்றத்தின் காரியத்திலே எகிப்துக்குள்ளே போய் அங்க ஆகார் மூலமாய் பட்ட காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய புத்திரர்களே, தேவனுக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தத்தை பெற்று வந்தவர்கள், இன்றைக்கு உங்கள் வாக்கு தத்தத்திலே ஆண்டவர் அழைத்த வார்த்தையிலே, ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அழைத்தவர்கள் அநேகர், எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆரம்பம் அற்பமானாலும் ஒரு மனிதனுக்கு முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். அழைக்கிற பொழுது, ஊழியத்துக்கு வருகிற பொழுது, விஷனுக்கு வருகிற பொழுது ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு ஊழியத்தை அநேகர்கள் ஆரம்பிக்கிறார்கள். முடிவோ எட்டிக்காயாய் மாறிவிடுகிறது. தடம் மாறிவிடுகிறார்கள். சில நேரத்தில் தடுமாறுகிறார்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன்னை அழைத்த அழைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவன் என்னை எந்த இடத்திலே அழைத்தார்? பவுலை அழைக்கிற விதம் வேறு. அவன் இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்த, இந்த ஜனங்களை கொலை செய்ய, இந்த ஜனங்களை இழுத்து நாசம் பண்ண பிரதான ஆசாரியர்களை கட்டளை பெற்று வருகிறான். ஒளியாக சந்தித்த ஆண்டவர் அதற்கடுத்து என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப அதே மாதிரி ஆபிரகாமை அழைக்கிற விதத்தை பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும், தாவீதை அழைக்கிறது. ஆட்டு மந்தையின் கிடையிலே இருந்த தாவீதை பாருங்க. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தவனை தேவன் அரசனாக்குகிறார். அவனை அழைத்த அழைப்பை பாருங்கள். சவுலை அழைத்த அழைப்பை பாருங்கள். ஒரு கழுதியை தேடி போன இன்னொரு கழுதி சவுலுக்கு கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஒரு அரசாங்கத்தை, ஒரு அதிகாரமுள்ள காரியத்தை கொடுக்கிறார். அப்ப சவுல் எதற்காக தேவன் சவுலை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே அவன் நிலைத்தில்லாது இருந்ததினாலே அவன் தள்ளப்பட்டு தாவீதை தேவன் மீண்டும் ஏற்படுத்துகிறார்.
அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ ஊழியக்காரரே, அருமையான தேவனுடைய சந்ததியே, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் அழைப்பிலே நீ எங்கே நிற்கிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு மனுஷன் அழைக்கவில்லை, ஒரு ஸ்தாபனம் உன்னை அழைக்கவில்லை, ஒரு ஊழியக்காரன் உன்னை அழைக்கவில்லை. அழைத்தவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர் இருக்கிறதா? உங்கள் ஸ்தாபனத்துக்கு பிரியமா இருக்கிறதா, இல்ல மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறதா, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கை, தாவீதுடைய ஆண்டவர் அவனை கொண்டு வந்த விதம், தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை அவர் இருதயத்துக்கு ஏற்றார் போல தாவீது நடந்து கொண்டான். எங்கே போனாலும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறவனாய் இருந்தான். எல்லா காரியத்திலும் அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டவனாய் இருந்தான். அதனால்தான் தாவீது பலத்தவனானான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து, ஒரு அழைப்பு கொடுத்து, ஒரு ஸ்தாபனம் வந்து 2 கிளை வந்துருச்சுன்னா நாம தான் எல்லாம். நாம தான் பிதா, நாம தான் குமாரன், நாம தான் பசுத்தாவி. வேற யாருமே நமக்கு மேலே இல்லை. அப்படி இருக்க கூடாது. நீங்க எந்த நிலையில மேலே போனாலும் சரி, அல்லேலூயா, நாம் மேலே தேவன் உயர்த்த 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 நமக்கு தாழ்மையை வர வேண்டும். தாழ்மை உள்ளவன் தான் அவரை தரித்துக் கொள்ள முடியும். மேன்மை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து பட்டையை எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் தாழ்மை, தாழ்மை நம்முடைய முதல் படியே தாழ்மை. தாழ்மையில் இருக்கிற கீழ்ப்படியை பார்க்கிறவன் தான் ஆண்டவர் அருமையாய் சீசனுக்கு சொல்லுகிற பொழுது, நீ ஒரு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஒரு முதன்மையானவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்கும் வேலைக்காரனாய், எல்லாருக்கும் கடையானவனாய், எல்லாவற்றுக்கும் நீ என்ன பண்ணணும்? கைலாகு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பதான் நீ கீழ்ப்படியை பார்த்தாதான் மேல்படி ஒன்ன பார்க்கும். நீ மேல்படியை பார்த்தேனா உன் கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா. நீ கீழ்ப்படிதல் என்று கீழ்ப்படிய படிய படிய ஆண்டவர் உன்மேலே அவர் அஸ்திபாரத்தில கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள அவர் உன்னை வைத்து கட்டுவார். உன்னை பல தேசங்களுக்கும், பல இனங்களுக்கும், பல மக்களுக்கும், பல பட்டணங்களுக்கும், பல சாதிகளுக்கும் கொண்டு போய் கட்டுவார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். என்ன? அது அஸ்திபாரம், கிறிஸ்துவாகிய கண்மலை. அந்த கண்மலையின் மேலே விசுவாசம் கட்டப்பட வேண்டும். அந்த கண்மலையின் மேலே ஊழியம் கட்டப்பட வேண்டும். அந்த கண்மலையின் மேலே நம்முடைய அபிஷேகம் கட்டப்பட வேண்டும். அந்த கண்மலையின் மேலே நம்முடைய நம்பிக்கை கட்டப்பட வேண்டும். அந்த கண்மலையின் மேலே தரிசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த கண்மலை முன்னே போகிற பொழுதுதான் அவர் நமக்கு முன்னே மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பமாய் இருப்பார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கோணலானவை செவ்வையாக மாற்றுகிற தேவன். தடைகளை தாண்டி போடு. மீகா 2:13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தடைகளை தாண்டி போட்டு அவர் முன்னே செல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த அழைப்பிலே நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அநேகரை கர்த்தர் அழைத்தார். ஆனா வெகு சிலர் மாத்திரம் தான் அழைப்பில் நிலைத்திருக்கிறார்கள். 2வது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நம்ம ஒரு சபையில, ஒரு காங்கிரிகேஷன்ல, ஒரு கூடுகையில, ஒரு ஆசீர்வாத கூட்டத்துல அநேகர் அழைக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஏன் தெரியுமா? பிதா நடப்படாத நாட்டெல்லாம் பிடுங்கப்படும். அதே மாதிரி பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இயேசுவிடத்திலே வர முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒரு பைபிளை கையில வச்சுக்கிட்டு, வெள்ளை சுகா போட்டுக்கிட்டு, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அடையாளத்தை போட்டுக்கிட்டு, ஒரு பைபிளை கையில வச்சுக்கிட்டு, அது அல்ல. நீ அடையாள கிறிஸ்துவனா இருக்காது, அடையாள போதகனா இருக்காது, அடையாளத்தினுடைய உச்சமா இருக்காது. அல்லேலூயா. வெளி தோற்றத்தை பார்க்கிறவன் விழுந்து போவான். உன் அந்தரங்கத்தை பார்க்கிறவன் தான் சரி செய்து அந்தரங்கத்திலே தேவன் கிரியை செய்வார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி உன்னுடைய அந்தரங்க தோற்றத்தை கர்த்தருக்கு நேராய் வேத கண்ணாடியிலே வெளிச்சம் காட்டு போடுகிற பொழுது உன் இருளினுடைய காரியங்கள் அகற்றப்பட்டு வேதத்தின் வெளிச்சத்திலே நீ முகவெளி பிரகாசிப்பாய். மோசே கண்மலையிலிருந்து 40 நாள் விழுந்து கிடந்து ஜனங்களை கீழே வருகிற பொழுது, மோசே உன் முகத்தை மூடு, எங்களால் பார்க்க முடியல, தேவனை எங்களோடு பேச வேணாம்னு சொல்லி நாங்க செத்து போவோம், மோசே உன் முகத்தை மூடு என்று சொன்னார்கள். ஏன்? தேவனை தரிசித்தவன், தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தவன், தேவனுடைய பிரசன்னுடைய முகவலி பிரகாசித்தது. அவரை பார்த்தவர்கள் ஒரு நாளும் எதிர்த்து பேச முடியவில்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப அந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மை சுற்றி இருக்கிற இருள் அகன்று விடும். முதலாவது நமக்குள்ள இருக்கிற இருள். நம்ம எவ்வளவு பட்டம் பெற்றிருக்கலாம், எவ்வளவு ஊழியம் செய்யலாம், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கலாம். அதாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயம் படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப இது நம்ம புறஜாதிகளுக்கு சொல்லுவோம். ஏன்னா நீ உலகத்துல பிசினஸ் செய்யற, வேலை செய்யற, லட்சத்தை சம்பாதிக்கிற, இதெல்லாம் சம்பாதிச்சு நீ செத்து போனா நரகத்துக்கு தானே போவேன்னு சொல்லுவேன். அதே வார்த்தை ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உன் அழைப்பினுடைய லாபம் என்ன? உண்மையில் வைத்த அபிஷேகத்துடைய நோக்கம் என்ன? நீ கட்டின சபையுடைய நோக்கம் என்ன? கொடுத்த தரிசனத்துடைய நோக்கம் என்ன? கர்த்தர் கொடுத்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? 1000 பேரை ரட்சிப்புகளை நடத்துறாங்க, 1000 பேருக்கு அபிஷேகம் கொடுத்தேன், நான் 1000 பேருக்கு சபையை கட்டி கொடுத்தேன், 1000 ஊழியக்காரன் பிள்ளைக்கு அதை செய்ய இதை செய்ய, நான் ஹோட்டலை கட்டினேன், நான் ஹாஸ்பிட்டலை கட்டினேன், பட்டணத்தை கட்டினேன், எத்தனையோ பேர் செஞ்ச எல்லாம் கரெக்ட். ஆத்துமா தனித்துவமாய் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்க்காவிட்டால், உன் ஆத்துமா அவரோடு சேராவிட்டால், அவருடைய இருதயத்திலிருந்து வார்த்தை நீ பெறாவிட்டால், உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இல்லாவிட்டால் நீ செய்கிற ஊழியம் அது அட்டூழியமாக இருக்கும். அந்தரங்கத்தில் கர்த்தரை தேடாத ஒருவன் வெளியரங்கத்திலே கிரியை செய்ய முடியாது. அந்தரங்கத்தில் எவன் முழங்கால் பதியிட்டு யார் ஒருவன் தேவனோடு சேர்ந்து அவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்து கிடந்து ஆண்டவரே இந்த தேசத்தை கொடும், இந்த ஆத்துமாவை கொடும், இந்த பட்டணத்தை கொடும், இந்த இனங்களை கொடும், இந்த சாதிகளை கொடும், என் தேசம் என் பட்டணம் பாழா இருக்கிறது, என்னுடைய சாதிகள் என் மக்கள் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் மரண போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் உபத்திரம், எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் வேசித்தனம், எங்கு பார்த்தாலும் அருவருப்பு, எங்கு பார்த்தாலும் விக்கிர ஆராதனை, எங்கு பார்த்தாலும் இன்னும் சுண்ணத்து எங்கு பார்த்தாலும் நாசமோசமாய் பட்டணம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி உனக்கு ஒரு அபிஷேகம் இல்லாவிட்டால், ஆத்தும பாரம் இல்லாவிட்டால், கரிசனை இல்லாவிட்டால், தேவனுடைய குணாதிசயம் இல்லை என்று சொன்னார், நீ பண்ணுகிற எல்லா காரியமும் வேஸ்டாய் முடிந்து விடும். ரத்த வியர்வை துளி வருகிற வரைக்கும் என் ஆண்டவர் ஜெபிக்கிறார். இருதயம் திருப்பப்படுகிற வரைக்கும் பிதாவினுடைய முகத்தை பார்க்க முடியாதோ என்று சொல்லி அவர் பிதாவை ஒரு நிமிடம் கூட பிரிந்தவராய் இருக்கவில்லை. நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நீங்களும் நானும் பட்டம் பெற்றிருக்கிறோம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஊழியக்காரனாக, அவருடைய ஆசாரியனாக, அவருடைய லேவியனாக, அவருடைய கோத்திர பிதாக்களாக, அவருடைய கிறிஸ்தவனாக இருக்கிறோம் என்று சொன்னார். அவரோடு உனக்கு உறவு இல்லைன்னா நீ எந்த உறவு வைத்திருந்தோம் அது ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு உறவு இருக்க வேண்டும். அதிகாலையிலே தனிஜெபம், கர்த்தரும் நானும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அனுப்பி விடுகிற வரைக்கும் நீ கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டும். சும்மா டைம் வச்சுட்டு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம் அவசரமா அடுத்த இதுக்கு போறது, இந்த கதைலாம் செல்லாது. இது கடைசி காலம், இது கடைசி நொடியில் இருக்கிறோம். நிறைய வசனத்தை படிச்சா போதாது, வசனத்தின்படி உன் வாழ்க்கை கட்டப்படுகிறதா? வார்த்தையும் உன் வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டிலே இருக்கும் என்று பாதத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இருவரும் கருக்கொள்ளப்பட்ட வார்த்தைகளை நம் நாவிலே பெற்றிருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வெளிப்பாடுகளையும் வரப்போகிற காரியங்களையும் இந்த பட்டணத்திலே பதிவிருக்கிற எல்லா பொல்லாதாவி, அசுத்தாவி, எல்லை பிசாசு, ஜாதி பிசாசு, எல்லா விதமான